ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒயிட் வெஜ் குருமா. நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. வாங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு, ஏலக்காய், முந்திரி, கிராம்பு, தேங்காய், பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பீன்ஸ் நமக்கு தேவையான அளவு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கேரட் 2 மீடியம் சைஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நமக்கு தேவையான அளவு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, சீரகம், முந்திரி, ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக. இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாங்க குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாதுன்னதுக்கப்புறம் நம்ம அதில் சோம்பு, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, 1 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அதில் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி அதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம். காய்கறி ஆட் பண்ணி 1 மினிட் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டு இதில் பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் பச்சை மிளகாய் 3 ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சொல்லலை, நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு ஒயிட் வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. அதில் மல்லி இலை ஆட் பண்ணி 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ, பாய்.